நேயர்கள் அனைவரையும் தற்போது சர்வதேச பலஸ்தீன பிரச்சனைகளுக்கான காசாவினுடைய போர்க்களம், யுஎன் செக்யூரிட்டியுடைய முடிவுகள், அமெரிக்காவினுடைய உறுதியான அறிவிப்புகள், இதெல்லாம் நம்ம பேசத்தான் வேண்டும். இந்த காசாவினுடைய போர் மண்டலத்தில் எந்த ஒரு நிலையிலும் பலஸ்தீன விடுதலை என்பதை கூடாது என்பதுதான் அமெரிக்காவுடைய நிலை. அமெரிக்காவின் நிலை, இஸ்ரேலுடைய நிலை என்று நாங்கள் பிரித்து பார்ப்பது பன்னாட்டு அரசியல் கொள்கைகளை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தால்தான் அப்படி செய்வாங்க. இந்த போரை நடத்துவது, இந்த போரை முன்னின்று செயல்படுவது அமெரிக்கா. ஆகவே அமெரிக்காவினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் உள்வாங்கித்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த போரை நடத்துகிறார். The desecrating Muslim and Christians என்கின்ற செய்தியும் அங்கிருந்து நமக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 20 பேர், 20 members are wounded, including 2 seriously in Houthi drone attack on Elliot என்பதை முதலாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி இஸ்ரேல் டைம்ஸ்ல இந்த செய்தி தான், வெளியே உள்ள செய்தி அல்ல. நேற்று நான் சொல்கின்ற போது சில அரபு ஊடகங்களின் ஆங்கில வடிவத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இஸ்ரேலுடைய எலியட் நகரம் பற்றி எரிகிறது, ட்ரோன் தாக்குதலில் ஏராளமான கட்டடங்கள் அழிந்து போயிருக்கிறது, மருத்துவமனைகள், ஹோட்டல்கள் இதெல்லாம் பற்றி எரிகிறது, மக்கள் ரொம்ப ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டலி கொலாப்ஸ்டு என்றெல்லாம் சொன்னேன். ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுடைய சைரன் ஒலி முழுமையாக செயலிழந்திருப்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நிலையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அதே செய்தியை இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் டைம்ஸ் உறுதி செய்கிறது. அந்த செய்தியில 20 பேர் காயமடைந்திருப்பதாகவும் பலர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எலியட்ல ட்ரோன் ஏர் டிஃபென்ஸ் ஃபெயில்டு அப்படிங்கிற செய்தியை அந்த தடுப்பதற்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் க்ளோஸ் ஆயிருக்கு என்பதையும் உலகத்தில் உள்ள மற்ற பத்திரிகை சொல்லலை, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறது. இந்த பிணங்களை அள்ளி செல்வதற்கு, மருத்துவமனைகளை சேர்ப்பதற்கு இஸ்ரேலுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ் ஹெலிகாப்டர் சாப்பர் டு டேக் தோஸ் சீரியஸ்லி ஹட் இன் த எலியட் ட்ரோன் அட்டாக் டு பீர்ஷாப் ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போனதாகவும் இஸ்ரேல் டைம்ஸ் சொல்கிறது. த சொராக்கா ஹாஸ்பிட்டல் இன் ஃபீர்சாப்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு சொராக்கா. இது இஸ்ரேல் ஈரான் போரில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய மருத்துவமனை. அங்கே இஸ்ரேலுடைய ஐஏஎஃப்னுடைய சாப்பர்கள், ஹெலிகாப்டர்கள் பிணங்களை அல்லது காயமடைந்தவர்களை அல்லது மோசமாக கவலைக்கிடமானவர்களை அள்ளி சென்று சொரக்காவில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஆக்கியிருப்பதாகவும் 20 படுகாயம் என்ற செய்தியையும் மே ஆஃப் தம் சீரியஸ், சிலர்கள் மிக மோசமாக உயிருக்கு கவலைக்கிடத்தில் இருப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இது இஸ்ரேலுடைய செய்தி. மற்றொரு செய்தி, கசாவினுடைய IOF என்று அழைக்கிறார்கள். நாம் அதை இஸ்ரேல் IDF என்று அழைக்கிறோம், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஆனால் அதை அரபு ஊடகங்கள் IOF என்று அழைக்கிறார்கள், இஸ்ரேல் ஆக்குபைட் ஃபோர்ஸ் என்று அழைக்கிறார்கள். த மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ். அது இஸ்ரேலுக்குள் ஹவுதிக்கள் நடத்திய எலியட் தாக்குதலில் இவ்வளவு பேர் பட்டார்கள் என்பது அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் ஹவுதிக்களுடைய ட்ரோன் தாக்குதல்கள், ஹவுதிக்களுடைய மிசைல்ஸ் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களின் மூலமாக எலியட் துறைமுகம் பற்றி எறிந்தது என்று நேற்று சொன்னதை இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அது உறுதி செய்த செய்தியை சொல்லிட்டேன். இது ஹவுதிக்கள் நடத்திய தாக்குதல். காசாவில் IOF, இஸ்ரேல் ஆக்குபை ஃபோர்ஸஸ், த மிலிட்ரி வெஹிக்கிள் டெல் அவீவ் ஹவாவில் சவுத் காசா சிட்டியில் ஷேக் ரதுவான் இன் நார்த் ஆஃப் தி மெக்ரோவா டேங்கர்கள் பலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று தெரியவில்லை.
ஒரு 5 பேர் இறந்திருக்கலாம். ஒரு டேங்கர் அல்ல, 2க்கு மேற்பட்ட டேங்கர்கள். ஆகவே அவற்றில் 105 யாசீன் ராக்கெட்டுகளை அவர்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் ஹமாஸ் பயன்படுத்தி இருப்பதும், 2வது மெர்காவா பவர் ஃபியூவல் இதையும் அவர்கள் அல் பரார் மாஸ்க்கு பக்கத்தில் சவுத் ஷபா என்கின்ற பகுதிகளில் அடித்திருக்கிறார்கள். முதல் தாக்குதல்ல 105 யாசீன், 2வது தாக்குதல்ல ரோட் சைடு பாம். அதுதான் அவங்க திட்டம். இதில் தப்புறது கஷ்டம். நம்ம கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு டென்ட் பாப்புலேஷன், ஆம்புஸ் தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள், ராக்கெட் ப்ரொஃபல்டு தாக்குதல்கள், ஆர்பிஜி ராக்கெட் ப்ரொஃபல்டு கன், இதெல்லாம் வைத்து அடிக்கின்ற போது 10,000 பேர் have been disappear. அவர்கள் இல்லை என்ற செய்தியும் சொன்னேன். அவர்கள் அந்த டனலுக்குள் ரொம்ப ஆழமான பகுதிகள் அல்லது மறைமுகமாக இருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து அழிக்க முடியாது. 10,000 போராளிகள் டிஸப்பியர். எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. 40,000 என்று சொல்லப்படுகிறது, 70,000 என்று சொல்லப்படுகிறது, தெரியாது. அவ்வளவுதான். இப்ப இந்த காசா போர்ல இந்த ஆம்புஸ் தாக்குதல்ல நேற்று 2 மெர்காவா வாகனங்களும் டேங்கர்களும் பல இடங்கள்ல அவர்கள் மோட்டார் செல்களை பயன்படுத்துகிறார்கள். ரஜூம் 114mm ராக்கெட்டுகளை அவர்கள் பயன்படுத்தியதன் மூலமாக கிவாத்தி பிரிகேட் சிவியர்லி இன்ஜர் இன் நார்த் கசா என்கின்ற செய்தியும் அடுத்து வருகிறது. ஆக தினமும் 20-30 பேர் அளவுக்கு அவர்கள் பட்டு கொண்டு இருப்பதை சவுதி, அதாவது அரபு நாடுகளின் ஊடகங்கள் உறுதி செய்கிறது. பிபிசியோ, அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய எந்த செய்தியும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ, டைம்ஸோ, ஆக்சிஸோ எதுவுமே உறுதி செய்யலை. ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்றவைகள், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எதுவுமே உறுதி செய்யலை. ஏன்னு கேட்டால் இது ஒரு அஃபீஷியலாக அனௌன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உறுதி செய்யும். இப்போ நாம் சொல்கிறது அரபு ஊடகங்கள் மற்றும் வலைத்தளங்களின் செய்திகளாக அவைகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஹமாஸ் ஆம்புஸ் தாக்குதலை நடத்தி வருவதையும், இதில் மனித உயிர்கள், ஆயுத இழப்பு இஸ்ரேலுக்கு தொடர்வதாகவும் நம்பிக்கைக்குரிய செய்திகள் தொடர்கிறது. மற்றொரு பக்கம் ஹமாஸில் மக்கள் பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதும் நிரந்தரமான, இது எக்ஸிஸ்டன்ட் கிரைஸ், இருப்பு பிரச்சனை, சஃபர்னஸ், அது டு பி கண்டினியூ. அடுத்து இதற்கிடையிலே சவுதி அரேபியா ஈரானுடைய இந்த நட்புறவை விரும்ப காரணம் என்ன? சவுதி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான், ஈரான், சவுதி நேஷன் டேயில் கலந்து கொண்ட திரு சாலிஹ் அல் ஆமீர், முக்கியமான அவர் கலாச்சாரத்துறை அமைச்சர், அவர் ஒரு கருத்தை சொல்றார். மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி 2 புனிதமிக்க பள்ளிவாசல்கள் அங்கே இருக்கிறது. யூத சியோனிச அச்சுறுத்தல் பேச்சில் சவுதி ஈரான் இந்த மூவ் ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக உலகம் முழுவதும் கவனிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் இஸ் a common threat for all in the region. இதுல எல்லோருக்குமான ஒரு காமன் த்ரெட், அச்சுறுத்தல், யூத சியோனிச யூதர்கள், the Zionist inhuman action in the region என்பதை சாலிஹ் அல் அமீர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் காசாவில் அனைத்து கைதிகளுக்குமான விடுதலை, பாயிண்ட் நம்பர் 1, டொனால்ட் ட்ரம்புடைய கருத்து நேற்று வைக்கப்பட்டது. 2வது, ஈரான் உச்ச தலைவருக்கு ஆயுத என்ரிச் பல்வேறு வாய்ப்புகளை நான் கொடுத்தேன். அவர் பேசுறார். டொனால்ட் ட்ரம்புடைய இன்டர்வியூல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேசுறத நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது காசாவில் ஏதோ ஹமாஸ் ஏதோ போர் நிறுத்தம் வேண்டாம் என்று சொன்னதை மாதிரியும், பிணை கைதிகளை விடமாட்டேன் என்று சொன்ன மாதிரியும் பொய்களை இவர்கள் கட்டமைக்கிறார்கள். ஒரு இல்லியூஷன் அவர்கள் செட்டப் பண்றாங்க. ஒரு மாய பிம்பம் அவர்கள் கட்டமைக்கிறார்கள். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அனைத்து கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும், விடுதலை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் வேண்டாம், போர் நடத்துவோம் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகும், டொனால்ட் ட்ரம்பும் மற்றும் அவருடைய மார்க்கோ ரூபியோவும் இந்த போரை நடத்துகிறார்கள்.
இரண்டாவது அவர் சொல்கிறார் இன்டர்வியூல, உச்சபட்ச தலைவருக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுத்தேன். யாருக்கு? இவர் அலி காமெனி, சையத் அலி காமெனி. ஆனால் அவர்கள் இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த தவறிவிட்டார்கள். நாங்கள் முழுமையாக அணு ஆயுதங்களை, தளங்களை, ஃபெர்தோஸ், நெட்சான் மற்றும் இஸ்ஃபஹான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோமே அப்படிங்கிறார். அதாவது அமெரிக்க அதிபருடைய அந்த தடம் புரண்ட, மூளை தரம் புரண்ட பேச்சாகத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானை தாக்கும் திறனும் வல்லமையும் உண்டு. சரியப்பா, நாங்கள் ஈரானின் அணு ஆயுதங்களை ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. அவரே பேசிக்கிட்டு இருக்கார். ஹமாஸ் எல்லா ஒப்பந்தத்தையும் ஏற்க மறுக்கிறது. எங்கேருந்து ஏற்க மறுக்கிறாங்க? பலஸ்தீனத்தை நீங்கள் அங்கீகரித்தால் அக்டோபர் 7 தாக்குதல்ல, பயங்கரவாத தாக்குதல், அங்கே ஒரே குரல்ல தான் பேசுறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பெஞ்சமின் நித்தானியாகவும் 2 பேரும் ஒரே குரல். அக்டோபர் 7 மறந்துடுமா? 1200 பேரை சமாதானம், அவருடைய நாட்டை கொடுப்பதற்கு பயங்கரவாதிகள் தேசம் உருவாகும். அப்ப அங்க இருக்கக்கூடிய 23 லட்சம் பேரும், அங்க இருக்கக்கூடிய GHF, கஸ்ஸா ஹியூமனிடேரியன் ஃபெடரேஷன் மூலம் ஒரு NGOஸை வச்சு 13 வயசு பிள்ளைய தந்தைக்கு முன்னால சுட்டு சாப்பாடு கொடுத்து திரும்பி போகும்போது இதெல்லாம் யார் கேட்கறது? அப்ப அந்த அளவிற்கு அமெரிக்கா சொல்கிறது, பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது, ஒரு பயங்கரவாத தேசத்தை அங்கீகரிப்பதற்கும் அக்டோபர் 7 நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குமான ஒரு சமநிலை. மெர்கோ ரூபியா பலஸ்தீன அரசுன்னு எதுவுமே கிடையாதுங்கிறான். அமெரிக்காவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெர்கோ ரூபியோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி தெளிவுபடுத்துறார். டு பி கன்ஃபார்ம், we steadfast with our ideology. உறுதியாக இருக்கிறோம் அதனோடு. நெவர் நெவர், ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. பலஸ்தீன அரசை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இஸ்ரேலுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கான் தன்னை காத்துக்கொள்ள. அது உண்மைதான். இஸ்ரேல்கள் செய்வது, அமெரிக்கா எப்படிப்பட்ட நாடுன்னு இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது அரபுகள்லாம் என்ன செய்கிறார்கள் என்று புரியவில்லை. எனக்கு அமைதி பரிசு வழங்க எல்லாரும் விரும்புகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார். எப்படி பாருங்க, அவரே சொல்றார், உலகத்துல இத மாதிரி ஒரு அவலமும் கேவலமும் இல்லையா. எனக்கு அமைதி பரிசு வழங்க உலகத்துல எல்லாரும் விரும்புறாங்க. உலகம் வேண்டும் வேண்டும், டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதி கொடுங்க. அவர் பேசின பேச்சு தான், நீ வேணா போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நாங்கள் முஸ்லிம் நாடுகளோடு சிறந்த கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். கோயிங் டு டாக் வித் அவர் முஸ்லிம் நேஷன். We are always to associate with Islamic friends and colleagues. And accordingly, வெள்ளை மாளிகை. இது எவ்வளவு பெரிய நகைச்சுவை, எவ்வளவு பெரிய ஹியூமரஸ், எவ்வளவு பெரிய பரிகாசம். தனக்கு பதவி வேண்டும், தன்னை எல்லோரும் அலங்கரிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நாங்கள் அல்லவா சொல்ல வேண்டும் நீ அமைதிக்கான மனிதன் என்று உலகம் கேட்கிறது. சரி, இமானுவேல் மேக்ரானுடைய கூட்டுப்படைகள், இப்பொழுது கிடைத்த தகவல்கள், அரபு கூட்டுப்படைகள், EUவினுடைய படைகள், இந்தோனேஷியா, இஸ்ரேல் தனது இராணுவ முழுமையை இஸ்ரேல் வெளியேற்றப்படவும் அங்கு நிறுத்தப்பட போகிறது. அமெரிக்காவினுடைய அந்த சொல்யூஷன். இந்த கூட்டுப்படைகள் அரசு அமையும் போது அவர்கள் வேலைப்பாடுகளை மேற்கொள்வார்கள். ஒட்டுமொத்தமாக ஹமாஸை நிராயுதபாணிகளாக ஆக்குவதற்கும் PLO என்கின்ற 90 வயது அப்பாஸ் மஹ்மூது கையில இப்பொழுது அதிகாரத்தை மடைமாற்றம் செய்வதற்கும் அமெரிக்கா முயற்சி செய்கிறது. இதற்கிடையில ஈரான் ஒரு முக்கியமான விஷயத்தை உலகை சொல்லியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாத, BBC தன் செய்தியில அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாத பலஸ்தீனம் சாத்தியமல்ல, இது டிப்ளமேட்டிக்கா எரர உருவாக்கும் அப்படின்னு ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க. நாளை அந்த ஆங்கில கட்டுரை தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதுல ஈரான் சொன்ன விஷயம் என்னென்றால், 71 MPக்கள் ஒரு கையெழுத்திட்டத்தை உச்சபட்ச தலைவருக்கு அனுப்பியிருந்தார்கள். அது அரசுக்கு, ஈரான் அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இஸ்ரேலிய பார்லிமெண்ட், ஈரானுடைய பார்லிமெண்ட்டுக்கு, ஈரானுடைய நீதித்துறைக்கும் 71 MPக்களும் கையெழுத்திட்டு என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, 2010 ஃபத்வா கொடுத்தார். இஸ்லாம் பண்டமெண்டலா பொதுமக்களை கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, போர்க்காலத்தில் பிற மதங்களை, பிறர்
இதையெல்லாம் அழிக்க சாத்தியமில்லை. அணு ஆயுதத்தை போட்டு மக்களை சாத்தியமில்லை. அதனால ஃபத்வாப்படி நாங்கள் ஒருபோதும் மக்களை அணு ஆயுதம் தயாரிக்க போவதில்லை. அணு ஆயுத என்ரிச்மெண்ட்ஸ் ஆர் சென்ட்ரிஃபியூஜஸ் ஒன்லி த பர்பஸ் ஃபார் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் மற்ற வேலைகளுக்குத்தான். இப்போ இந்த 71 எம்பிக்களும் சீலிடப்பட்டதை ஈரானுடைய அரசுக்கும் ஈரானுடைய நீதித்துறைக்கும் ஈரானுடைய பார்லிமெண்ட்டுக்கும் சொல்லியிருப்பது உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி அவர்கள் மஸ்ட் இதை கன்சிடர் பண்ணணும், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது ஒரு முருகல் நிலை காணப்படுகின்றது. அமெரிக்கா பலஸ்தீன விடுதலையே பேசக்கூடாது, பலஸ்தீனம் என்று ஒரு தேசம் உருவாகவே கூடாது, அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். இவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து உங்களுக்கு சில செய்தியை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டும் பெஞ்சமின் நெத்தன்யாகும் சொல்லியிருக்கிறார். ஆகவே எது எப்படியோ எதோ நடக்க வேண்டுமோ அது நடக்கும், அதுதான் நம்முடைய முடிவாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது அவர்கள் அந்த தாக்குதலுக்கு பின்பு உண்மையான தகவல்கள் கஸாவில் இருந்து வர மறுக்கிறது, அதுதான் முக்கியம். வழக்கம் போல இவர்கள் மறைந்திருந்த தாக்குதல் நடத்துவதும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய 71 எம்பிகள், அமெரிக்கா மேக்ரோ ரூபியோவும் டொனால்ட் ட்ரம்பும் உலகத்தில் பலஸ்தீனம் உருவாக்குவது பயங்கரவாத தேசம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்களோடு நெருக்கமாக 4000 கோடிக்கு ஒரு பெரிய கப்பலை, அதாவது விமானத்தை கொடுத்து 400 ட்ரில்லியனை இன்வெஸ்ட்மெண்ட் செய்த சவுதி போன்ற நாடுகள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உண்மையிலேயே அவர்கள் அணு ஆயுத நாடான பாகிஸ்தானுக்கு ஏராளமான பணத்தை கொடுத்து தொழில்நுட்பத்தை அவர்கள் உருவாக்கப் போகிறார்கள். இனி வருங்காலம் அமெரிக்காவுக்கு அவ்வளவு நன்னாக அமையாது என்பதுதான் இந்த செய்தி. மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி.